மைவி3 ஆட்ஸ்ல இப்போ ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வர போறதா நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற மாற்றங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனா இந்த மைவி3 ஆட்ஸ்ல ஸ்டோர் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து டெலிகிராம் குரூப் வச்சிருக்காங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நிறைய பேரை வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து லைவ் மீட்டிங் வந்து பண்றாங்க. அந்த மீட்டிங்ல நானும் வந்து கலந்துக்கிட்டேன். அதுல வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களே வந்து பேசியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேக் நியூஸா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து அவங்க ஃபேக் நியூஸ்ன்னு வந்து அவங்க மீட்டிங்லயே சொல்லியிருக்கணும். பட் ஆனா இந்த மைவி3 ஸ்டோர் வச்சிருக்கிற உரிமையாளர்களே பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா இருக்காதான்னு இத பத்தி அவங்களே ஒரு டிஸ்கஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல இது உண்மையிலேயே வரும் அப்படின்ற போல தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. சரி வாங்க இப்ப என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வந்து நார்மலா வீடியோ பார்ப்பீங்க. அதில வந்து கேப்ச்சா வந்து டைப் பண்ணுவீங்க. அதில வந்து உங்களுக்கு எப்பயுமே ரேண்டமா வந்து ஒரு ரூ. 4 இல்ல ரூ. 5 ரூ. 10 இல்லன்னா ரூ. 12 இப்படி கூட உங்களுக்கு ரேண்டமா வரும். ஸோ இனிமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 வீடியோ நீங்க வந்து என்ட்ரன்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மென்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து 5வது வீடியோ வரைக்குமே வந்து உங்களுக்கு ரூ. 1 தான் வந்து குடுக்க போறாங்களாம். 6வது வீடியோல இருந்து தான் உங்களுக்கு ரேண்டமா வந்து அமௌண்ட் ரூ. 4 ரூ. 5 ரூ. 12 அந்த மாரி ரேண்டமா வரும் அப்படின்ற போல வந்து சொல்றாங்க. இந்த மாரி ஒரு ஆப்ஷன கொண்டு வர்றது மூலமா மக்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரியல. கம்பெனிக்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்றது வந்து தெரியல. இது வந்து மக்களுடைய நேரத்த தான் வந்து இன்னும் இழுத்தடிச்சுட்டு போதே தவிர, இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து மைவி3 ஆட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல வந்து பார்த்த ப்ராடக்ட் தான். அதையே தான் மறுபடியும் இவங்க வந்து ஒளிபரப்ப போறாங்க. இத வந்து எதுக்கு 5 வீடியோவுக்கு வந்து ரூ. 1 வந்து குடுக்குறாங்க? அதுக்கப்புறம் எதுக்கு வந்து நார்மல் அமௌண்ட் குடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் இது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம வரப்போற காலங்கள்ல வந்து நம்ம அத பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டைம் சேவர் இனிமே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. டைம் சேவர் கிடையாது அப்படின்னா, உங்களுக்கு இன்னர் டபுள் 2 ஸ்டார் இந்த 2மே வந்து இனிமே தூக்க போறோம் அப்படின்ற போல வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி 4 ஸ்டார், 8 ஸ்டார் இந்த 2 மட்டும் தான் வந்து டைம் சேவர்ல இனிமே இருக்க போகுது அப்படின்னு போல சொல்லியிருக்காங்க. எதுக்காண்டி இந்த 2 ஆப்ஷனையும் வந்து தூக்குறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா, இப்ப புதுசா ஒரு க்ரௌன் மெம்பர் உள்ள வர்றாரு அப்படின்னா, அவருடைய டைம வந்து அவர் சேவ் பண்றதுக்கு இந்த மாரி ஆப்ஷன தான் அவர் ஃபர்ஸ்ட்டா வந்து செலக்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த 2 ஸ்டார வந்து செலக்ட் பண்றவங்க எல்லாருமே, கீழ ஒரு க்ரௌன் மெம்பர வந்து சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு டைம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து அவருமே வந்து அவரு சீலிங் அமௌண்ட்ட கூட எதிர்பார்க்காம, டைம வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கூட முக்காவாசி அவர் வந்து ஒரு சிஎம் மெம்பரா அவர் கீழ வந்து ஜாயின் பண்ணி விடலாம். இந்த 2 ஆப்ஷனுமே அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா, சிஎம் மெம்பர்ஸுக்கு கேப்ச்சா வந்து டைப் பண்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா போகும். இந்த ஆப்ஷன தூக்கிட்டாங்க அப்படின்னா, இனிமே அவங்கவங்களுக்கு கீழ சிஎம் மெம்பர்ஸ வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும்னே சொல்லலாம். அடுத்ததா எல்லா சிஎம் மெம்பர்ஸுமே அவங்கவங்க டவுன்லைன்ல வந்து ஒரு சிஎம் மெம்பர்ஸ வந்து ஜாயின் பண்ணி விடுவீங்க. உங்களுக்கு வந்து ரூ. 200 சீலிங் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்ப வந்து அத ரூ. 100 கட் பண்ணி ரூ. 100 மட்டும் தான் குடுக்க போறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுவரைக்குமே வந்து உங்க டவுன்லைன்ல வந்து யாரெல்லாம் சிஎம் மெம்பரா வந்து அப்கிரேட் ஆகுறாங்களோ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரூ. 200 சீலிங் வந்து ஏறும். இனிமே வந்து ரூ. 100 தான் ஏறும் அப்படின்ற போல வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர் டபுள் 2 ஸ்டார் 2மே வந்து தூக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தூக்குனாலுமே வந்து நம்ம சிஎம் மெம்பர கொண்டு வரது கஷ்டம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்ததா வந்து சிஎம் மெம்பர் வந்து ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா, நமக்கு சீலிங் ரூ. 100 தான் அப்படின்ற போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராவது சிஎம் மெம்பர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமா தான் இருக்குது. எதனால அப்படின்னா, ஒரு சிஎம் மெம்பர் இருக்காரு. அவருக்கு கீழ ஒரு 7 மெம்பர சேர்த்து விட்டாலே அவர் சீலிங் வந்து ரீச் பண்ணிருவாரு. இதுக்கப்புறம் அவரு ஒரு 14 பேர்ல இருந்து ஒரு 15 பேர வரைக்கும் அவர் சிஎம் மெம்பரா அவருடைய டவுன்லைன்ல கொண்டு வந்தா மட்டும் தான் அவருக்கு சீலிங் வந்து ரீச் பண்ண முடியும். அப்படிங்கும்போது 15 பேர் வந்து ரூ. 1,4 லட்சம் குடுத்து இதில பர்ச்சேஸ் பண்ணி அப்கிரேட் ஆக தயார் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறி தான். 15 பேத்த வந்து நம்ம சிஎம் மெம்பரா சேர்த்து விடணும் அப்படின்னா, அது ரொம்பவே வந்து நமக்கு ஒரு ரிஸ்க்கான வேலை தான். ஸோ இந்த மாரி ஆப்ஷன் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. அடுத்ததா ப்ராடக்ட் வாலெட், பின் வாலெட் இந்த 2 வாலெட்டையுமே வந்து இனிமே இருக்காது. எல்லாத்தையும் எடுக்க போறோம் அப்படின்ற போல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன திருத்தம். நெறைய பேர் வந்து ப்ராடக்ட் வாலெட், பின் வாலெட் 2யுமே வந்து தூக்கிடுவாங்க. இனிமே இந்த 2 வாலெட்டுமே இருக்காது அப்படின்ற போல வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு கிடைச்ச அப்டேட் படி பின் வாலெட்ட மட்டும் தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ப்ராடக்ட் வாலெட் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ப்ராடக்ட் வாலெட் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள வந்து நம்ம மைவி3 ஸ்டோர்லயே போய் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வாலெட்ல தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். ஏன்னா, இந்த ப்ராடக்ட் வாலெட் அப்படின்றத வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளே ஒரு மைவி3 ஸ்டோர்ல போய் நம்ம ஏதோ ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ற கமிஷன் எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட் வாலெட்ல தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த வாலெட்ட வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, எந்த வாலெட்ல போய் இவங்க ஆட் பண்ண போறாங்க?
அப்படின்றதுனால இந்த ப்ராடக்ட் வேலட் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேரால் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பின் வேலட் அப்படின்றத வந்து தூக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காண்டி இந்த பின் வேலட்டை வந்து இப்போ எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பின் வேலட் அப்படின்றது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கீழே வந்து நிறைய ரெஃபர் வந்து சேர்த்து விடுவாங்க. ஒரு கோல்டு மெம்பரோ இல்லை டைமண்டோ க்ரௌனோ யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யாராவது அப்கிரேட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய பின் வேலட்டில் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து கம்சன் அந்த பின் வேலட்டில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு கீழே உள்ள டவுன்லைன், அதாவது டைரக்ட் டவுன்லைனில் யாராவது வந்து அப்கிரேட் ஆக விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த பின் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சே வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை வந்து அப்கிரேட் ஆக வைக்கலாம். அதுக்கு தான் வந்து அந்த பின் வேலட் வந்து யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ அந்த பின் வேலட்டை வந்து எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னா அப்போ இருக்கிற அந்த பின் வேலட்டோட அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவாங்களா, இல்லை வேறு ஏதாவது டூர் வேலட்டில் வந்து அதை ஆட் பண்ணி விட்டுருவாங்களா, இல்லை அதை கொடுக்கவே மாட்டாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததா இது வரைக்குமே வந்து மைவித்திரு ஸ்டோரில் போய் பர்ச்சேஸே பண்ணாமல் கேப்சா மட்டும் டைப் பண்ணி பணம் சம்பாதிச்சவங்களா இருந்தாலும் சரி, இனிமே வந்து பணம் சம்பாதிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இனிமேல் மைவித்திரு ஸ்டோரில் போய் ஏதாவது ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணணுமா, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் கம்பல்சரி வந்து எல்லாருமே போய் மைவித்ரி ஸ்டோரில் போய் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. அடுத்ததாக வாரத்துக்கு ஒரு தடவை வந்து விடுமுறை விட போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. வாரம் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான அப்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது மாதத்தில் 4 வாரம் அப்படின்னா அந்த 4 நாளுமே வந்து லீவு விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சிஎம் மெம்பராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆட்ஸ் வேலட்டில் ஒரு 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரீச் பண்ணி முடிஞ்ச உடனே நீங்கள் மறுபடி வந்து இந்த மைவித்ரி ஆட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்ற போல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு சிஎம் மெம்பராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆட்ஸ் வேலட்டில் 10 லட்ச ரூபா நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடி வந்து ரெனியூவல் பண்ணணும் மைவித்ரி ஆட்ஸுக்கு, இல்லைனா உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற போல வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபேக் நியூஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது போக இன்னொருத்தங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெனியூவல் அப்படின்னா நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் உங்களுடைய ஆட்ஸ் வேலட்டில் வந்து சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய 1,21,260 ரூபா அமௌண்ட்டில் ஒரு 10% வந்து நீங்கள் ரெனியூவலாக கட்டினா போதும் அப்படின்ற போல் வந்து சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கெல்லாம் கட்ட தேவையில்லை. உங்களுடைய டூர் வேலட்டில் வந்து ஒரு அமௌண்ட் தனியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டூர் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்ற போல் வந்து சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ் தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே எம்டி அவர்கள் பெயிலில் வரட்டும். பெயிலில் வந்து இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவரே இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சொல்லுவார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆப்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.